அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான கோர் கோபால்தாஸ் அவர்கள் ஒரு வரி சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிங்க. எனி ஒன் கேன் see the dirt from anyone, be the one to find the gold அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாருனாலையும் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அழுக்குகளை பார்க்க முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர்களிடம் ஒளிந்திருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் நம்மளால் கவனிக்க முடியுமா? இப்படி தாங்க ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த துறவி ரொம்ப வித்தியாசமான துறவி. தன்னுடைய மடத்துக்கு வெளியில் தான் எப்பயுமே உட்காந்துருப்பார். அங்கேவே சாப்பிடுவார், அங்கேவே தியானம் பண்ணுவார். அந்த வழியாக போகிற மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவார். இதை பிடிக்காத ஒருத்தன் டெய்லியும் வருவான், அந்த துறவியை பார்த்து 10 நிமிஷம் காரணமே இல்லாமல் திட்டுவான். அந்த துறவி கவனிப்பார், அப்புறம் அவருடைய வேலையை பார்ப்பார். இதை ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி அந்த ஊர் மக்களுக்கு வந்துருச்சு. அந்த திட்டிக்கிட்டு போகிறவன் செத்து போயிடுறான். அதில் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு துறவிக்கிட்ட ஐயா உங்களை டெய்லி ஒருத்தன் திட்டுவான்ல, அவன் செத்து போயிட்டான்யா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சி சொன்னான். ஆனால் அந்த துறவி ரொம்ப வருத்தப்பட்டார். யார் அந்த அழகாக ட்ரெஸ் போட்டு கருப்பு சட்டை போட்டு ரொம்ப அழகாக வருவார், அந்த தம்பியா அப்படின்னு அந்த துறவி கேட்டாராம். சொன்னவர் ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டார். இப்போ அந்த துறவி சொன்னாராம், நம்மளை விரும்பாதவங்க கிட்ட கூட நாம் விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அந்த துறவி சொன்னாராம். துறவியோட பதிலை கவனிச்சிங்களா? Anyone can see the dirt from anyone, be the one to find the gold. நன்றி, வணக்கம்.